ஹலோ அஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு வெராண்டா ஐஏஎஸ். ஸோ என்னோட பேர் கோபிநாத். ஸோ நம்ம இந்த யூபிஎஸ்சி சிசாட் சீரீஸில் நம்பர் சிஸ்டம் அந்த ரிலேஷன்ஸோடைய பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் அந்த வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்மளோட யூபிஎஸ்சி சிசாட் சீரீஸோட செகண்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம் அண்ட் ரிலேஷன்ஸில் லாஸ்ட் கிளாஸில் பார்த்த கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி 2026 வந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய இந்த யூபிஎஸ்சி சிசாட் சீரீஸோடைய பிளானே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ் அண்ட் தர் ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை லாஸ்ட் 4 இயர்ஸோட கொஷின் பேப்பர். ஸோ ஒன்ஸ் இந்த கம்ப்ளீட் செட் எனக்கு கம்ப்ளீட் சிலபஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து அதில் உள்ள கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம செம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக நம்ம மோர் கொஷின்ஸ் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய பிளான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் சிஸ்டம் அண்ட் ரிலேஷன்ஸில் 2026 வந்த கொஷின்ஸை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, யா. ஸோ 2026 டேட்டா சஃபிஷியன்சி ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்திருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 கொஷின்ஸ் இருந்தது. ஓகே, அதில் 4 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நியூமரசி பேஸ்டான கொஷின்ஸ். ஸோ இதில் இந்த கொஷின் பாருங்க, இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இன்டீஜர்ஸ் தென் எக்ஸ் இஸ் ஈவன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். ஸோ இதில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் 1 இப்போ நம்மளோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கான், எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். ஸோ அதாவது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா, இல்லை இன்னொரு ஸ்டேட்மெண்ட் தேவை இருக்காது, இல்லை இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். செகண்ட், செலக்ட் திஸ் ஆப்ஷன் இஃப் த கொஷின் கேன் பி ஆன்சர்ட் யூசிங் எய்தர் தி ஸ்டேட்மெண்ட் அலோன். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் தனித்தனியாக, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்தாலே போதும், அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்தாலே போதும், அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன் மட்டும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் எப்போ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டும் தேவை செகண்டும் தேவை, ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற கண்டிஷனில் நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலுமே நம்மளால் சால்வ் பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷனில் நம்ம ஆப்ஷன் டி செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இன்டீஜர்னு மட்டும் கொடுத்துருக்கான். எக்ஸும் ஒய்யும் ஒரு இன்டீஜர்ன்ட்டான். தென் எக்ஸ் இஸ் ஈவன் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறான். எக்ஸ் ஈவனா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறான். அதுக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈவன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது ஆடாக இருந்தாலும் சரி ஈவனாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒய் வந்து ஈவனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மொத்த நம்பருமே என்னவா இருக்கும், ஈவனாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் ஈவனாக இருந்தாலே போதும், எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கும், ஈவனாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இட் இஸ் அ மல்டிபிள். ஆட் இன்டு ஈவன் இஸ் ஆல்வேஸ் ஈவன். இதுதான் நம்ம பேசிக் கான்செப்டில் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ 1 இஸ் அன் ஆட் நம்பர். ஓகேவா, அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக ஈவனாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்னவா இருக்கும், ஆட் ப்ளஸ் ஈவன் இஸ் ஆடாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரில் ஏதாவது ஒன்று ஈவனாக இருந்து ஒன்று ஆடாக இருந்தால் கூட எனக்கு என்ன ஆகிடும்னா, இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது ஒன்று ஆடாக இருந்து ஒன்று ஈவனாக இருந்தது அப்படின்னா இந்த மொத்த வேல்யூமே என்ன ஆகிடும்னா ஆடாக மாறிடும். ஸோ அதனால் எக்ஸ் ஸ்கொயர் ஈவனாக இருக்கணும், ஒய் ஸ்கொயரும் ஈவனாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த மொத்த வேல்யூமே ஈவனாக இருக்கும். அதோட ஒரு ஆட் நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது ஆன்சர் ஆட் அப்படின்ற கண்டிஷன் வரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால கிளியராக ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகேவா, பட் இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அப்படின்றத நம்ம டெஃபினட்டாக ஈவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 மட்டுமே நமக்கு சஃபிஷியன்ட். அப்போ நீங்கள் எந்த ஆன்சர் செலக்ட் பண்ணுவீங்க, எனக்கு ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டுமே இருந்தால் போதும், அதை வச்சே உங்களால் என்ன பண்ண முடியும், எனக்கு இந்த சம்மை சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்ல முடியும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர் ஃபார் தி தேர்ட் சம். ஓகே, இப்போ ஃபோர்த் சம் பாருங்களேன், எக்ஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சர்டைன் ஆட் நம்பர்ஸ் வேரஸ் ஒய் இஸ் தி கலெக்ஷன் ஆஃப் சர்டைன் ஈவன் நம்பர்ஸ். எக்ஸ்ன்றது ஆட் நம்பர்னு சொல்லிட்டான், ஒய்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ இந்த டி அப்படின்ற நம்பரில் டீன்ற செட்டில் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் விச் ஆர் எய்தர் எக்ஸ் ஆர் ஃப்ரம் ஒய். ஸோ டீன்ற செட்டில் எய்தர் எக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் இருக்கலாம், இல்லை ஒய்யில் இருக்கக்கூடிய நம்பர்ஸாக இருக்கலாம் அப்படின்றான். இஸ் எவ்ரி நம்பர் ஆஃப் டி இஸ் ஃப்ரம் ஒய் அப்படின்னு கேட்குறான்.
ஸோ டீயில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே ஒய்லேருந்து வந்ததா அப்படின்றது தான் இங்கே கண்டிஷன். ஸோ அப்போ எக்ஸ் அப்படின்றது ஆட் நம்பர், ஒய் அப்படின்றது ஈவன் நம்பர். அவன் என்ன கொஷின் கேட்குறான்னா டஸ் டி பிலாங் டு ஒய் அப்படின்றது தான் கண்டிஷன். ஓகேவா? ஸோ அப்போ டீயில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே நமக்கு ஒய்யில் இருக்கக்கூடிய நம்பர்ஸா அப்படின்றது தான் கண்டிஷன். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, sum of any two number belonging to t is even. sum of any two number belonging to t is even னா இப்போ எக்ஸ்லேருந்து வந்தது அப்படின்னா ரெண்டுமே ஆட் நம்பராக இருக்குமா? ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஈவன் தான் வரும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஈவனாக ஒய்லேருந்து வந்த நம்பராக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அகைன் ஈவனாக தான் வரும். அப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியாது, எக்ஸாக்டாக நமக்கு அது ஈவனாக ஆடா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ தட் நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மூவ் ஆகிறோம். ஸோ இஃப் போத் பி அண்ட் கியூ ஆர் பிக்டு ஃப்ரம் டி, இப்போ பி அண்ட் கியூ ரெண்டுத்தையுமே டீலேருந்து தான் எடுக்கிறாங்க, தென் பி மைனஸ் ஒன் இன்டு கியூ இஸ் ஈவன். ஸோ இங்கே இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பி மைனஸ் ஒன் இன்டு கியூ இஸ் ஈவன் அப்படின்றான். ஸோ நம்மளுடைய பேசிக் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா an odd number into even number which will be an even. ஓகேவா? இல்லை அப்படின்னா ஒரு ஈவன் நம்பர் இன்டு ஈவன் நம்பர் விச் வில் பி அன் ஈவன். ஓகேவா? ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கான், இஸ் எவ்ரி நம்பர் ஃப்ரம் டி இஸ் ஃப்ரம் கியூவா அப்படின்னு ஒய்யா அப்படின்றது தான் கேட்டிருக்கான். தட் மீன்ஸ் எனக்கு டீயில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே ஒய்லேருந்து வந்ததா அப்படின்றது தான் இங்கே கொஷின். ஸோ அப்போ எனக்கு இது ஈவனாக இருக்கணும் அப்படின்னா எய்தர் எனக்கு ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக ஈவனாக இருக்கணும். அப்போ தான் வந்து என்னோட மல்டிபிள் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி மைனஸ் ஒன் அப்படின்றத ஈவன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா தென் பி இஸ் டெஃபினெட்லி என்னவா இருக்கும், ஆடாக இருக்கும். ஓகே, இல்லை நான் பி மைனஸ் ஒன் அப்படின்றத ஆட் நம்பர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டெஃபினட்டாக எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அப்படின்றது ஈவனாக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, sum of any two number belonging to even and t is even அப்படின்றான். அப்போ எனக்கு இந்த கண்டிஷனில் ரெண்டுமே ஆட் ரெண்டுமே ஈவன். இப்போ q அப்படின்றது ஈவனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு p மைனஸ் ஒன் அப்படின்றது ஆடாகவும் இருக்கலாம் இல்லை ஈவனாகவும் இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டிஷன் படி எனக்கு ஒரு நம்பர் ஈவனாக இருந்தால் டெஃபினட்டாக இன்னொரு நம்பர் ஈவனாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ q ஈவனாக இருக்குன்னா எனக்கு p அப்படின்றது ஈவனாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன இருக்கும், என்னுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் ஆகும். ஸோ தட் எனக்கு இந்த சம்முக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தேவை. அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், we can able to prove that t belongs to y அப்படின்றத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் சி. பட் ஃபிஃப்த் கொஷின், இஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆர் இன்டீஜர் ஈச் கிரேட்டர் தேன் ஒன் தென் எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். ஸோ எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றது மூணுமே இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லிட்டான். ஸோ ஈச் கிரேட்டர் தேன் ஒன்னுமே சொல்கிறோம். அப்போ எக்ஸோட வேல்யூமே ஒன்றை விட அதிகம், ஒய்யோட வேல்யூ ஒன்றை விட அதிகம், இசட்டோட வேல்யூ ஒன்றை விட அதிகம். தென் எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர் அப்படின்றது தான் கொஷினாக கேட்குறான், வெதர் எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பரா அப்படின்றது கேட்குறான். ஸோ எக்ஸ் இன்டூ ஒய் ஸ்கொயர் அப்படின்ற கண்டிஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 116 அப்படின்னு சொல்லி அவன் கண்டிஷன் கொடுத்துருக்கான். பட் இங்கே பாருங்களேன், ஸோ ஒய் ஸ்கொயர் அப்படி இப்போ இதை வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணீங்க அப்படின்னா 4 × 29 அப்படின்னு வரும். ஸோ 29 இஸ் எ ப்ரைம் நம்பர். 4 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ தட் ஒய் அப்படின்றது டெஃபினட்டாக நம்ம இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் எக்ஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் அட் த சேம் டைம் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் அப்படின்றத நம்ம இன்னொரு விதமாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் 1 ஸ்கொயர் × 116 அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒய் அப்படின்றது என்னவாயிடும், 1 ஆகிடும், எக்ஸ்ன்றது என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 116 ஆகிடும். பட் இங்கே இந்த கொஷின் கண்டிஷன் பாருங்க, எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆர் இன்டீஜர்ஸ் ஈச் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு இருக்கான். அப்போ 1-ஐ விட அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு வராது. ஸோ அப்போ இந்த ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், எக்ஸ் அப்படின்றது நம்மளால் ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்றது நமக்கு சஃபிஷியன்ட். பட் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எக்ஸ் இன்டூ இசட் இஸ் ஈக்குவல் டு 261. ஸோ எக்ஸ் இன்டூ z which is equal to 261 which is nothing but 29 into 9 அப்படின்றது நமக்கு 261. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், x is equal to 29 அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ ஈவன் தோ நீங்கள் 116க்கும்
261க்கும் நீங்கள் ஹெச்சிஎஃப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், 29 வில் பி தி காமன் ஃபேக்டராக இருக்கும். அண்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயருக்கும் எக்ஸிசெட்டுக்கும் நீங்கள் ஹெச்சிஎஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ் வில் பி தி காமன் ஃபேக்டர். ஸோ எக்ஸ் வில் பி 29 அப்படின்றது நம்ம இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இல்லை ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், எக்ஸ் ஈக்குவல் டு 29 அப்படின்றது ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலுமே உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களால் இந்த கண்டிஷன்ஸை ப்ரூவ் பண்ண முடியும். எக்ஸ்ன்றத ப்ரைம் நம்பர் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ தட் ஆப்ஷன் பி அப்படின்றது தான் ஆன்சர். சரி, இந்த கண்டிஷன் வாங்க. த டிஜிட் இன் தி யூனிட் பிளேஸ் ஆஃப் ஏ நம்பர் 6 power 129 into 7 power 307. ஆல்ரெடி நம்ம யூனிட் டிஜிட்டோட சைக்ளிசிட்டி கண்டிஷன் பார்த்துருக்கோம். 6 to the power of anything, ஓகே, அதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் 6. அண்ட் 7 to the power of 307 சொல்லியிருக்கான். ஸோ 307 அப்படின்றது நம்ம ஃபோர்த்து என்ன சைக்கிள் லென்த்தாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 7 power 304 into 7 power 3 அப்படின்ட்டு வரும். அதாவது ஃபோர்த்து சைக்கிள் எனக்கு 304ஓட எண்ட் ஆகி 7 power 3 அப்படின்றது எனக்கு கம்ப்ளீட் ஆகும். 7 power 1ன்றது 7ல் முடியும், 7 power 2 அப்படின்றது 9ல் முடியும், 7 power 3 அப்படின்றது 3ல் முடியும். ஸோ அப்போ எனக்கு 7 power 307ஓட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ 6 into 3 அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கும், 18. அப்போ 8 அப்படின்றது தான் எனக்கு ஃபைனல் யூனிட் டிஜிட். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8 இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த சம் பாருங்க, 10 power m into 1000 which into n which is equal to 7 power 25, 25 power 32 and 32 power 75. So இந்த சம்மை வேர் n is not divisible by 10 then the value of m அப்படின்றது இங்கே ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்கான். ஸோ m மட்டும்தான் கேட்குறான். ஸோ அப்போ 10 power m இன்டூ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், 10 power 3 இன்டூ n. ஸோ இந்த இடத்துல n is not divisible by 10ன்னு சொல்லிட்டான். அப்போ என்னன்ற வேல்யூ எனக்கு 10ஆல் டிவைட் ஆக போகிறது கிடையாது. ஸோ நம்ம அதை இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ 10 power m plus 3 into n which is equal to, நீங்கள் இதை எப்படி எடுக்கலாம்னா 75 to the power of 25 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ 75 அப்படின்றத நீங்கள் எப்படி எடுக்கலாம், 5 into 5 square into 3 to the power of 25 அப்படின்னு எடுக்கலாம். நெக்ஸ்ட் 25 into 32 அப்படின்றத 5 square to the power of 32 அப்படின்னு எடுக்கலாம். 32 to the power of 75 அப்படின்றத 2 power 5 to the power of 75 அப்படின்னு எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பவர்ஸை உள்ளார கொண்டு வரீங்க அப்படின்னா 5 power 50 into 3 power 25 into 5 power 64 into 2 power 375. ஸோ அப்போ மொத்தமாக நீங்கள் பவர்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா 5 power 114 into 3 power 25 into 2 power 375. இங்கே என்ன இருக்குது, 10 power m plus 3 into n. நமக்கு பேசிக்காக ஒரு ரூல் இருக்கு இல்லையா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபேக்டர்ஸ் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 2 into 5 அப்படின்னு வரும்பொழுது இட் ends with 0 அப்படின்னு சொல்லு, அதாவது வந்து என்னுடைய எண்டிங் டிஜிட் 0வாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகே, அப்போ 2 power 1 into 5 power 1 அப்படின்னா which will be equal to 10 power 1. அதே மாதிரி 2 power 2 into 5 power 2 அப்படின்னா which is nothing but 10 power 2. இப்போ இதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஸோ 5 பவரில் எனக்கு 114 தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம 2 power 114 மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 power m plus 3 will be equal to எனக்கு 2 into 5 to the power of 114 அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஸோ 2 5s are நமக்கு என்னது 10 இல்லையா, 10 power 114 அப்படின்னு நம்ம எடுக்கலாம், which is equal to 10 power m plus 3. அப்போ என்ன அர்த்தம், m plus 3 is equal to 114. அப்போ m is equal to 111 அப்படின்றது ஆன்சர். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 111 அப்படின்றது நம்ம சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க, what is the minimum number of time one needs to measure to get 296 liters of water from a tank if the measuring cylinders have the capacity 1 liter, 6 liter, 25 liter and 100 liters. ஸோ இங்கே மினிமம் நம்பர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லார்ஜஸ்ட் லிட்டர் கெப்பாசிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் 100 into 2 நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி ஆகிடும், 200 liters ஆகிடுமா இதுவே. நெக்ஸ்ட்டு 25 liters, 25 liters into 3, ஸோ விச் இஸ் நத்திங் பட் 75
லிட்டர்ஸ் நமக்கு இதிலே கவர் ஆகிடும். 6 லிட்டர்ஸ் இன்டூ 3 which will cover 18 லிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு எத்தனை லிட்டர் இருக்குது? 1 லிட்டர் கெப்பாசிட்டி தான் இருக்குது. இந்த 1 லிட்டர் கெப்பாசிட்டி நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுவோம்? 5 யூஸ் பண்ணுவோம், விச் இஸ் நத்திங் பட் 5. ஸோ அப்போ டோட்டல் நம்பர்ஸ் நீங்கள் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 13. ஓகேவா? ஸோ இது ஒரு வேலை நம்மளால் ஃபில் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 100 into 2 which is equal to 200 லிட்டர், 25 into 2 which is equal to 50 லிட்டர், 6 into 8 which is equal to 48 லிட்டர். ஸோ இது 298 லிட்டர்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு 12 கண்டிஷன்ஸ்லேயே நம்மளால் என்ன பண்ணிட முடியும்? நம்மளால் 298 லிட்டர்ஸை ஃபில் பண்ணிட முடியும். பட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 13 அப்படின்றது தான் நம்மளுடைய கொஷின்ஸில் இருக்குது. ஸோ தட் 13 will be the answer. ஓகே, இன்கேஸ் 12 கொடுத்துருந்தாங்கன்னா 12 தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், how many 3 digit numbers can be expressed as an integer power of 2 அப்படின்றாங்க. ஸோ 2ஓடைய எக்ஸ்போனன்ட் பவர்ஸில் எனக்கு எத்தனை 3 digit நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 2ஓடைய 2 power 7 அப்படின்றது 128 இல்லையா? 2 power 7 is 128. இதுக்கு அடுத்த 3 digit நம்பர் 2 பவர்ஸில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256 அப்படின்றது 2 பவர்ஸில் வரும், அதாவது 2 power 8ல் வரும். 2 power 9 அப்படின்றது 5112, இது ஒரு 3 digit நம்பர். 2 power 10 போயிடுச்சுன்னா 1024 அப்படின்னு போயிடும், தட் வில் பி a 4 digit நம்பர். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் நமக்கு 2ஓட பவர்ஸில் நம்மளால் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் 3 digit நம்பர் அப்படின்னா மொத்தம் 3 நம்பர் தான் நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், how many times does 5 appear in all 2 digit positive integers? சரி, ஒரு 2 digit positive integer அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா எனக்கு டென்ஸ் வேல்யூ இருக்குது, அதே மாதிரி ஒன்ஸ் வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ டென்ஸ் வேல்யூவில் டோட்டல் நம்பர் எனக்கு எத்தனை வாட்டி எனக்கு வந்து 5 அப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 50லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 59 வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு 10 டைம்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஓகே, பட் இதே ஒன்ஸ் பிளேசஸில் நீங்கள் சொல்லும்போது எனக்கு எத்தனை வாட்டி அப்பியர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் அப்பியர் ஆகும். ஓகே, 15, 25, 35, 45 அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க, 55, 65, 75, 85, 95 அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா டோட்டலாக 9 டைம்ஸ் அப்பியர் ஆகும். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எவ்ரி நம்பர், ஓகே, நீங்கள் 2 நம்பர் எடுத்தாலும் சரி, 1 நம்பர் எடுத்தாலும் சரி, 5, 7 எந்த நம்பர் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே சரி, டென்ஸ் பிளேஸில் 10 வாட்டியும் எனக்கு ஒன்ஸ் பிளேஸில் 9 வாட்டியும் எனக்கு அப்பியர் ஆகும். ஸோ தட் எனக்கு ஒரு 2 digit பாசிட்டிவ் நம்பர்ஸில் எனக்கு மொத்தமாக 5 எத்தனை டைம் அப்பியர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 டைம்ஸ் அப்பியர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட், இன் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் ஈச் நம்பர் அதர் தேன் தி ஃபர்ஸ்ட் 2 இஸ் தி சம் ஆஃப் தி 2 இமீடியட் ப்ரிசீடிங் நம்பர். ஃபிபனசி நம்பர் அப்படின்னு நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஃபிபனசி நம்பர் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பரை தவிர்த்துட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே அதுக்கு முன்னாடி உள்ள 2 நம்பருடைய அடிஷன் வேல்யூஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம ஃபிபனசி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 2 நம்பர் 4, 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே அடிஷன் வேல்யூஸ் அப்படின்ட்டாங்க. அப்போ 4 + 7 அப்படின்றது 11, 7 + 11 அப்படின்றது 18, 18 + 11 அப்படின்றது 29, 29 + 18 அப்படின்றது 47. அவன் என்ன கேட்குறான்? 6th நம்பரோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் கேட்குறான். 6th நம்பரோட வேல்யூ which is nothing but 47. அப்போ இதோட ஆன்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 47 is the answer. So in the sum, if the product of HCF and LCM of 2 distinct number is the cube of the one of the numbers அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, A and B அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த A and B யோட ப்ராடக்ட் அப்படின்றது ஒரு நம்பரோட கியூப் அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம இதை என்னன்னு சொல்லலாம்னா ஏவை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா A² சொல்லலாமா? இப்போ B வந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்? A² சொல்ல முடியும். அப்போ இந்த 2 நம்பரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? A and A² அப்படின்னு சொல்லி 2 நம்பரை நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்க, the difference of the number is an even number. difference of the numberனா A² - A அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா A-1 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே A அப்படின்ற நம்பர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது, ஸோ இன்னொரு நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆட் -1 அப்படின்றது என்னவா இருக்கும்? ஈவனாக தான் இருக்கும். ஸோ அப்போ A × A அண்ணா ஆட் × ஈவன் அப்படின்றது ஈவன். அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி நம்பர்ஸ் அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அன் ஈவன் நம்பர். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு விதமாகவும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன்றதை நீங்கள் ஆட் நம்பர் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். A² இஸ் ஆல்சோ அன் ஆட் நம்பர்.
ஒரு ஆட் நம்பர்லேருந்து ஆட் நம்பரை மைனஸ் பண்ணா அப்படின்னா நமக்கு ஆல்வேஸ் எனக்கு என்ன கிடைக்கும்? It will be an even number. 3 minus 1 is an even number. 2. 5 minus 3, 2. 7 minus 3, 4. ஸோ அப்போ ஒரு ஆட் நம்பரையும் ஒரு ஆட் நம்பரையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது we will get an even number. சரி, ஓகே. ஈவன் ஏ ஸ்கொயர் அப்படின்றத நம்ம ஈவன் வச்சுப்போமே. அகைன் ஏன்றது என்னவா இருக்கும்? ஈவனாக இருக்கும். ஒரு ஈவன் நம்பர்லேருந்து ஈவன் நம்பரை மைனஸ் பண்ணால் இட் வில் பி அன் ஈவன் நம்பர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். த டிஃபரன்ஸ் ஆஃப் தி நம்பர் இஸ் அன் ஈவன் நம்பர் அப்படின்றது கரெக்ட். நெக்ஸ்ட், ஒன் ஆஃப் தி நம்பர் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிட்டோம் இல்லையா? ஒன் ஆஃப் தி நம்பர் இஸ் ஆல்வேஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிட்டோம் இல்லையா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ இதோட ஆன்சர் போத் 1 and 2. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. If x and y are 2 digits and the number 4x, 5y and 790 is divisible by 11. So test of divisibility, நம்ம divisibility ரூல்னு ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த divisibility ரூல் அப்படின்றது ஆல்டர்னேட் நம்பரை மைனஸ் பண்ணும்பொழுது எய்தர் 0 இல்லைனா 11 அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இப்போ இந்த ஆல்டர்னேட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 + 5 + 7 + 0 which is equal to 16. அதே மாதிரி x + y + 9 which is equal to ஓகே, நமக்கு எக்ஸாக்டான வேல்யூ தெரியாது. ஸோ தட் நம்ம இதை அப்படியே வச்சுக்க போகிறோம். x + y + 9 அப்படின்னு நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது எய்தர் 0 இல்லைனா 11 வரணும். ஸோ அப்போ 16 - 9 - x + y which is equal to நம்ம 0 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ which is nothing but 7 - x + y which is equal to 0 அப்படின்ட்டு வரும். அப்போ x + y which is equal to 7 அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இல்லை 11 வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 - x + y which is equal to 11 அப்படின்னு வரணும் அப்படின்னா which is equal to 4. அப்போ x + y is equal to -4 அப்படின்னு இருக்கு. அப்போ ரெண்டு கண்டிஷன் வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. நம்மளோட ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு? 7 அப்படின்றது தானே ஆப்ஷன். அப்போ 7ன்றது தான் வேல்யூ. நெக்ஸ்ட், a is a 2-digit number with different digits. b is also a 2-digit number and obtained by reversing the digits of a. ஸோ ஏன்ற டிஜிட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது மூலிமா b கிடைக்குது அப்படின்றாங்க. லெட்ஸ் சே a அப்படின்றத நம்ம 10x + y அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. b அப்படின்றது என்னவா இருக்கும்? 10y + x அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a - b. a - b அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அப்போ 9x - 9y which is equal to is a multiple of 27 அப்படின்றான். தட் மீன்ஸ் 9 into x - y அப்படின்றது is a multiple of 27 அப்படின்றான். 27ஓட ஒரு மல்டிபிள் தான் வந்து நமக்கு 9 into x - y. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா x - y அப்படின்றது it will be a multiple of 3 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ how many such different a's are possible அப்படின்றது தான் இங்கே கண்டிஷன். ஸோ அப்போ நமக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு? ஸோ 3, 6, 9 அப்படின்ற 3 நம்பர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா a is a 2-digit number with different digits, b is a 2-digit number and is obtained by reversing the digits of a அப்படின்றான். if a - b is a multiple of a where a is greater than b, a அப்படின்றது b விட greater அப்படின்றான். how many such different a's are possible அப்படின்றது தான் இங்கே கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ x - y அப்படின்றது இந்த 3 கண்டிஷனில் தான் இருக்க போகுது. ஸோ எப்படியெல்லாம் நம்ம இதை எடுக்கலாம்? ஸோ 3 - 0, 4 - 1, 5 - 2, 6 - 3, 7 - 2, 8 - 5, 9 - 0. அகைன் 6 அப்படின்ற கண்டிஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 6, 0, 7, 1, 8, 2 and 9, 3. அகைன் இங்கே அடுத்தது 9 என்ற கண்டிஷன் எடுத்தீங்கன்னா 9, 0. ஸோ மொத்தமாக எத்தனை பாசிபிலிட்டிஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே 7, இங்கே 4, இங்கே 1. ஸோ டோட்டலி எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 12 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஸ்.
ஸோ 2026ல் என்ன மாதிரியான சம்ஸ்லாம் வந்துச்சு பேசிக் நியூமரசியில், அது எப்படியெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இதுவும் 2026 கொஷின் பேப்பர் தான். ஸோ இந்த சம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் எல்லாத்தையுமே நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Veranda IAS, where your dream becomes reality.